எயித்து ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் நம்பர்ஸ். இந்த யூனிட்லேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லாம் நம்ம அனுப்பி விட்றோமா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.1ல் ரைட் த டெசிமல் ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது இந்த 5 சம்மு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு சம் வந்து 1/4. உங்களுக்கு டெசிமல் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு டினாமினேட்டரில் ஒன்று 10ஆவோ இல்லை 100ஆவோ இல்லை 1000ஆவோ அப்படி கொண்டு வரணும். புரியுதுங்களா? அப்போ எதால் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு டினாமினேட்டர் தான் பார்க்கணும். டினாமினேட்டரை எதால் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 10 வரும், 100 வரும், 1000 வரும்னு பார்க்கணும். 1000 10,000 இதுமாரி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த கொடுத்துருக்கிற டினாமினேட்டர் பொறுத்து அது 100ஆ 10ஆ 1000ஆன்றதை நம்ம முடிவு பண்ணலாம். இப்போ 1/4 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 4 டேபிளில் நம்ம 10 கொண்டு வர முடியாது. அப்போ நம்ம அடுத்த நம்பர் என்ன கொண்டு வரலாம், 100 கொண்டு வரலாம். அப்போ 4ஐ எதால் மல்டிபிள் பண்ணால் 100 கொண்டு வரலான்னு பாருங்கள். இது 25, மேலே 25, டினாமினேட்டர் 25 எதுவோ அதே நியூமரேட்டர்லையும் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 125 is 25, அப்புறம் 425 are 100. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 2 ஜீரோ இருக்குல்லம்மா, இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற 2 ஜீரோக்கு நமக்கு மேலே இருக்கிற நம்பரில் 2 டிஜிட் பின்னாடியிலேருந்து விட்டுருங்க. புரியுதுங்களா? 2 ஜீரோக்கு 2 டிஜிட் தான் விடணும். அப்போ 2 டிஜிட் விட்டுட்டு பாயிண்ட் வைங்க. முன்னாடி ஒரு நம்பரும் இல்லை, ஸோ 0 போட்டுக்கோங்க. இதுதான் இதோட டெசிமல் ஃபார்ம். புரியுதுங்களா? ஈஸியாக இப்படி புரிஞ்சுக்கலாம். அடுத்தது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. 120 is 20. புரியுதுங்களா? இதால் இந்த 20ஆல் இந்த 1ஐ மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்புறம் வர்ற நம்பரோடு இந்த 3 ஆட் பண்ணணும். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், 1 × 20 20, அப்புறம் 3 ஆட் பண்ணுங்கள். பையில் இதே 20ஐ போடுங்க. அப்போ 20 × 1 20, அப்புறம் ப்ளஸ் 3 ஆட் பண்ணுங்கள். 23/20. அப்புறம் நம்மளுக்கு டினாமினேட்டரில் தான் நம்ம 10ஓ 100ஓ கொண்டு வர முடியும். இப்போ 20 10ஆல் கொண்டு வர முடியாது. எதை மல்டிபிள் பண்ணாலும் 10 வராது. 5ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு 100 வரும். ஸோ 20ஐ 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அதே 5ஐ நம்மளுக்கு நியூமரேட்டர்லேயே மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 23 × 5 115. புரியுதுங்களா? அப்போ 20 × 5 100. இப்போ உங்களுக்கு 2 ஜீரோ இருக்குது. இப்போ டினாமினேட்டரில் 2 ஜீரோ இருந்தால் நியூமரேட்டரில் லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் கழித்து பாயிண்ட் விட்டுங்க. லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் விட்டிங்கன்னா பாயிண்டிங்க வைங்க. அப்புறம் முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டில் 1ன்றது இருக்குது. இது 1.15 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம்மு இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், இதை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 5 5s are 25. 25ஓட இந்த 4ஐ ஆட் பண்ணுங்கள். இப்போ 5 5s are 25. 25ஓட இந்த 4 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 29. இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், பையில் 5. இப்போ 29 -29, இந்த மைனஸை முன்னாடி போட்டுருங்க. அப்போ 25 + 4 வந்து 29/5. இப்போ உங்களுக்கு 5 டேபிளில் 10ன்றது ஒன்று வரும். அதனால் 5ஐ எதால் மல்டிபிள் பண்ணால் 10 வரும், 2ஆல். ஸோ அதே 2ஆல் மேலே நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணுங்கள். 29ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் -58. பையில் 5 2s are 10. இப்போ 10க்கு எத்தனை ஜீரோ, உங்களுக்கு ஒரு ஜீரோ தானே. அப்போ லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட், ஒரு ஜீரோனா லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் விட்டுட்டு பாயிண்ட் வைங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு சம்மு 3 மட்டும் கொடுத்துருக்காங்க. 3ல் பையில் உங்களுக்கு டினாமினேட்டர் எதுவுமே இல்லை, அதனால் பையில் 1 போட்டுக்கோங்க. 1 எதால் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 10 வரும், 10ஆல். அப்போ இங்கேயும் 10னா நியூமரேட்டர்லையும் 10. அப்போ 3 10s are 30, 1 10s are 10. இப்போ ஒரு ஜீரோனா லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் கழித்து பாயிண்ட் வச்சுக்கோங்க. இது புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 1/3 இருக்குது. இப்போ உங்களுக்கு டினாமினேட்டர் பாருங்கள், 3 டேபிளில் எதை மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு 10ஓ 100ஓ 1000ஓ கொண்டு வர முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா 3 டேபிளில் 10 100 1000 எதுவும் வராது. ஸோ அதனால் நம்ம நார்மலாக டிவைட் பண்ணுங்கள, அதேமாரி பண்ணுங்கள். இந்த 1 எடுத்து டிவைடண்டாக உள்ளே வைங்க. இந்த 3ஆல் இப்போ நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 வச்சுக்கிங்க. இப்போ 3 டேபிளில் 1 வராது. ஸோ 1 டிவைட் ஆகலைன்னு 0 போட்டு நீங்கள் பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 சேருங்க. இப்போ 10ன்னு கிடைக்கும். 1 9s are 9. இப்போ 10ல் 9 போனால் எவ்வளோ, 1. திரும்பி ஆகி நீங்கள் பாயிண்ட் வச்சுட்டா 0 சேர்த்துட்டே வரலாம்.
இப்போ திரும்பி 0 1 3 3 சார் 9மா 3 3 சார் 9 திரும்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள் 3 3 சார் 9 பேலன்ஸு 1 0 திரும்பி அகைன் 3 3 சார் 9 இந்த வேல்யூ போயிட்டே இருக்குண்டாமா. அதனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 டிஜிட் இன்னும் வந்துகிட்டே இருக்கும். வேல்யூ வந்து இன்ஃபைனிட் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் 0.33ன்னு போட்டுட்டு இந்த இன்ஃபைனிட் எக்ஸெட்ரான்னு போட்டுருங்க. இந்த சம் இது புரியுதுங்களாடாமா?